ஒரு கதை சொல்லிட்டா சார். நான் ஃபர்ஸ்ட் இந்த நெருப்பு கோயில் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது மீதி ரெண்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூஷனாக சொல்கிறேன். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ஒரு பிக்சர் பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அதை இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு அலையே இல்லாத ஒரு கடல், ஒரு டீப் சீல ஒரு முட்டை வந்து அப்படியே மிதந்துக்கிட்டே ஃப்ரேம்குள்ளே ஒன்று வருது. ஓகேவா? கொஞ்சம் அப்படியே ஜூம் அவுட் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த கடலில் பார்த்தா பலாயிரக்கணக்கான முட்டைகள் மிதந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அதில் ஒரு முட்டை மட்டும் அழகாக அப்படி சிங்க் ஆகி அப்படியே தண்ணிக்குள்ளே போகுது. அப்படியே தண்ணிக்குள்ளே போக 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 ஆழ்கடல் டார்க்காக இருக்கும் இல்லையா, அந்த டார்க்னஸ்குள்ளே போயிட்டே இருக்குது. போக 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 பார்த்தா ஸ்பேஸ். இப்போ நம்ம ஸ்பேஸ் எப்படி இருக்குது, இதை தாண்டி போனால் ஒரு கடல் முட்டினா எப்படி இருக்கும்? நம்ம ஆழ்கடலில் இருக்க ஒரு உலகத்தில் தான் நம்ம உலகம் இருக்குன்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி அந்த முட்டை வந்து சிங்க் ஆகி ஒரு மீட்டியார் மாதிரி ஃபார்ம் ஆகி சோலார் சிஸ்டம் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஓகேவா? வருது, ஜூபிட்டர் தாண்டுது, சாட்டர்ன் தாண்டுது, எர்த் கிட்ட வருது. எர்த் கிட்ட பொசிஷன்லேருந்து பார்த்தா டைனாசர்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு ஜோனில் வந்துட்டு இருக்கு. டப்புன்னு அந்த முட்டை அடிக்குது, டைனாசர்லாம் செத்துருது. அங்கே பார்த்தா ஒரு கோழி நிற்குது. அந்த கோழி வந்து அப்படியே நெருப்பில் எரிஞ்சுக்கிட்டு, ஒரு சின்ன ஒரு கோழி, ஆனால் ஃபுல் ஃபயர், நெருப்பு அப்படியே ரெக்கையெல்லாம் நெருப்பு, தலைலாம் நெருப்பு, அப்படியே ஒரு ஜோனில் நின்றுட்டு இருக்கு. இதுதான் அந்த கோழியோட ஒரு இன்ட்ரடக்ஷனாக காட்டுறோம். கொஞ்ச காலம் போகுது. கேவ்மேன்லாம் ஃபர்ஸ்ட் அந்த கோழியை போய் பார்க்குறான். முதல்ல நெருப்பு இந்த உலகத்துக்கு வந்தது அந்த கோழி மூலியமாக தான். ஸோ அவனுக்கு வந்துட்டு இது என்னன்னே புரியல. அவன் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதோட ரெக்கை ஒன்று வந்து சின்ன ஒரு பீஸ் வந்து விழுந்ததில் அவன் ஃபயர் வச்சு மற்ற மிருகங்களை வேட்டையாட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி ஒரு பெரிய வெப்பனையே அவன் டிஸ்கவர் பண்ணுறான் அந்த கோழி மூலியமாக. அப்போ போயிட்டு அவன் செவுத்துல போயிட்டு கிறுக்கிறான். ஒரு கேவ் பெயிண்டிங் மாதிரி கிறுக்கி ஒரு மாதிரி ஒரு கோழி அப்படியே ஒரு கோழி நெருப்போடு அப்படி இருக்க மாதிரி ஒரு கேவ்மேன் ஒருத்தன் வரைஞ்சி வைக்கிறான். அந்த வம்சாவளி இப்போ வரைக்கும் ஒரு மாஸ் வெப்பன் இந்த கோழி அப்படின்றத தெரிஞ்சு ஜென்ரேஷனா இந்த நெருப்பு கோழியை வந்து தேடிட்டே வராங்க. ஓகேவா? இந்த கோழியை பிடிச்சிட்டா உலகத்திலேயே நம்ம தான் பவர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் ஹிட்லர் தேடி இருப்பான். மோசஸ் பார்த்த பர்னிங் புஷ் அந்த கோழி தான், திருவண்ணாமலை ஜோதி அந்த கோழி தான் அப்படின்ற மாதிரி ஹிஸ்டரியில் எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருந்ததோ, நெருப்போட இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சோ அந்த கோழி அங்கே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் இந்த கதை வந்து நகரும். ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் இது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலும் ஃபிக்ஷனாகவும் போகும். அட் த சேம் டைம் இந்த கோழி வந்து எப்படி ஹியூமன்ஸால் ஹண்ட் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு ஜோனில் இந்த கதை வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹண்ட் பண்ணிட்டே வரவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதோட கோழியை வச்சு அதுலேருந்து விழுந்த பாட்டை வச்சு தான் ஃப்ரைட் சிக்கன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, கோழி எப்படி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வச்சு பில்லியனான ஒருத்தர் இருப்பான். வெப்பன் கம்பெனி பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ இந்த கோழியை பார்த்தவங்க இல்லை ஸ்பாட் பண்ணவங்க எல்லாருமே ஒரு பெரிய மாஸ் இலுமினாட்டி மாதிரி ஒரு குரூப் வச்சிருக்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இதை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் அது வந்து ஃபாலோ ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். இந்த கதை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்றதுனால உங்களுக்கு அது டீடைல்ஸ்குள்ளலாம் போல, எபிசோட் டீடைல்ஸ்குள்ளலாம் போல. இந்த கோழி வந்து வெறுத்து போய் என்னடா அது நம்மளை நிம்மதியாகவே இருக்கவே விடமாட்டானுங்களே, இப்படி நம்மளை என்னன்னே புரியலையே அப்படின்ற மாதிரி. ஏன்னா பலாயிரக்கணக்கான முட்டையில், அந்த முட்டையில் பல கணக்கான பீயிங்ஸ் இருக்கு. அதுலேருந்து வந்த ஒரு முட்டையில் இந்த கோழி இருந்தது, நெருப்பு கோழி இருந்தது. ஓகே, இந்த கோழி என்ன பண்ணுன்னா, ஒரு வால்கேனோவில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால்கேனோவில் குதிச்சு அப்படியே அர்னால்டு மாதிரி அப்படியே தம்ஸ் அப் காமிச்சுனே உள்ளே போயிடும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சீசனோட இது. அது அந்த வால்கேனோவோட பாட்டம் பார்ட், அதாவது உள்ளே போயிட்டு பார்த்தா அப்படி சொட்டி அந்த கோழி அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து ஒரு இடத்துல விழும். அதுதான் நரகம். அங்கே வந்து செகண்ட் பார்ட் கண்டினியூ பண்ணட்டுமா?